அத்தியாயம் 1. கடல் போன்ற வகுப்பறை. பொய்ய அரசு தொடக்கப்பள்ளியின் 4ஆம் வகுப்பு பி எப்போதும் ஒரு கடல் போலவே இருந்தது. சில நேரங்களில் அமைதியாகவும் மற்ற சில நேரங்களில் அலைகள் புரள்வது போலவும் இருக்கும். அந்த கடலை கட்டுப்படுத்தும் கப்பல் தலைவியாக இருந்தவர் ஆன்சி டீச்சர். 30 வருட சேவை வாழ்க்கை அவருக்கு பல பாடங்களை கற்றுத்தந்திருந்தது. ஒவ்வொரு குழந்தையின் சிரிப்புக்கு பின்னால் உள்ள மகிழ்ச்சியையும் ஒவ்வொரு மௌனத்தின் பின்னால் உள்ள வலியையும் அவர் நன்கு உணர்ந்திருந்தார். அது ஒரு புதன்கிழமை. மதிய வெயிலின் சோம்பல் வகுப்பறையை நிரப்பத் தொடங்கியிருந்த நேரம். ஆன்சி டீச்சர் தனது நாற்காலியிலிருந்து எழுந்து டயரியை மேசையில் வைத்தார். குழந்தைகளே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். டீச்சரின் குரல் உயர்ந்தவுடன் வகுப்பறையில் இருந்த மெல்லிய சலசலப்பு அடங்கியது. 35 ஜோடி கண்கள் ஆவலுடன் அவரை பார்த்தன. வரும் வெள்ளிக்கிழமை நமது பள்ளியில் PTA கூட்டம் நடக்கிறது. மதியம் 2 மணிக்கு. எல்லோரும் தங்கள் அப்பாவையோ அம்மாவையோ கண்டிப்பாக அழைத்து வர வேண்டும். யாரும் வராமல் இருக்கக்கூடாது, கேட்டீர்களா? அது ஒரு வழக்கமான அறிவிப்பாக இருந்தது. ஆனால் வகுப்பறையில் அது ஒரு புதிய அலையை உருவாக்கியது. பலர் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்தனர். என்னுடைய அப்பா வருவார், என்னுடைய அம்மா விடுப்பு எடுப்பார் என்று மெல்லிய பேச்சுக்கள் எழுந்தன. ஆனால் முன் வரிசையில் 2வது வரிசையில் ஜன்னலுக்கு அருகில் அமர்ந்திருந்த ஒரு குழந்தையின் உலகம் அந்த நொடியில் நிலைகுலைந்தது. நிஹால். வகுப்பில் மிகவும் புத்திசாலியான, அதிகம் பேசும் குழந்தை. அவனது குறும்புகளுக்காகவே ஆன்சி டீச்சர் அவனை அதிகம் கடிந்து கொள்வார். ஆனால் கடந்த சில நாட்களாக அவன் அமைதியாக இருந்தான். அவனது கண்களில் பழைய பிரகாசம் இல்லை. டீச்சரின் அறிவிப்பை கேட்டவுடன் அவனது கண்கள் புத்தகத்தில் திறந்து வைத்திருந்த பக்கத்திலிருந்து தாழ்ந்தன. அவன் பென்சிலை எடுத்து நோட்டு புத்தகத்தின் கடைசி பக்கத்தில் ஏதோ அர்த்தமற்றவற்றை கிறுக்கத் தொடங்கினான். அவனது உதடுகள் வறண்டன. தொண்டையில் ஏதோ தடைப்பட்டது போல உணர்ந்தான். எல்லோரும் கேட்டீர்களா? டீச்சர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். கேட்டோம் டீச்சர். வகுப்பு முழுவதும் ஒரே குரலில் பதிலளித்தது. அந்த ஒலி முழக்கத்தின் மத்தியில் நிஹாலின் மெல்லிய கண்ணீர் ஒலி யாராலும் கேட்கப்படவில்லை. அவனது சிறிய கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் விழுந்து அவன் வரைந்து கொண்டிருந்த படத்தில் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கியது. அத்தியாயம் 2. நோட்டு புத்தகத்தின் ரகசியம். கடைசி மணி அடித்தவுடன் குழந்தைகள் அனைவரும் தங்கள் பைகளை எடுத்துக்கொண்டு வகுப்பறையிலிருந்து ஓடினர். பள்ளி முற்றம் அவர்களின் கூச்சல்களில் மூழ்கியது. ஆன்சி டீச்சர் தனது பொருட்களை ஒழுங்கு செய்யும்போது அவரது கண்கள் வகுப்பறையின் காலியான மூலையில் இருந்த நிஹாலை பார்த்தன. அவன் இன்னும் போகவில்லை. தலைகுனிந்து மேசையில் அமர்ந்திருந்தான். டீச்சர் அவன் அருகில் நடந்து சென்றார். அவன் தனது பிடித்த நோட்டு புத்தகத்தை மார்போடு அணைத்து வைத்திருந்தான். அது நீல அட்டையில் பல படங்கள் இருந்தன. கார்கள், விமானங்கள் என்று ஸ்டிக்கர்கள். அதன் நடுவில் அவன் மிகவும் அழகாக ஒட்டி வைத்திருந்த ஒரு படம் மற்றொரு முக்கியமான படமாக இருந்தது. என்ன நிஹால், நீ போகவில்லையா? அனாதை இல்லத்திற்கு செல்லும் வேன் வந்திருக்கும். அவன் தலையை உயர்த்தவில்லை. அவனது தோள்கள் மெல்ல நடுங்கின. டீச்சர் அவனது தோளில் மென்மையாக கை வைத்தார். அந்த தொடுதலின் வெப்பத்தில் அவன் கட்டுப்பாட்டை இழந்து அழத் தொடங்கினான். என்ன என்ன ஆனது என் குழந்தைக்கு? டீச்சர் அவனை அணைத்து நாற்காலியில் அமர வைத்தார். அவன் முகத்தை உயர்த்தி டீச்சரை பார்த்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. டீச்சர், நாளை PTA கூட்டத்திற்கு எனக்கு யாரும் வரமாட்டார்களே. அவனது வார்த்தைகள் தடைப்பட்டன. அது ஏன் மகனே அப்படி சொல்கிறாய்? அனாதை இல்லத்திலிருந்து வார்டன் அபூபக்கர் சாஹிப் வருவார் இல்லையா? எப்போதும் வருவதுதானே? அவர் வருவார். ஆனால் எனக்கும் ஒரு அப்பா இருந்தால் என்று தோன்றுகிறது டீச்சர். அது ஒரு அழுகையாக இருந்தது. அவனது சிறிய இதயத்தில் அவன் அடக்கி வைத்திருந்த துக்கம் அணை உடைந்து வெளியேறியது. ஆன்சி டீச்சரின் மனதில் ஒரு கல் விழுந்தது போல உணர்ந்தார். அவனை எப்படி ஆறுதல் படுத்துவது? அவர்கள் அவனை அணைத்து முதுகில் தட்டினர். பரவாயில்லை மகனே, பரவாயில்லை என்று அவரது உதடுகள் முணுமுணுத்தன. அவனது அழுகை அடங்கிய போது டீச்சர் அவனது கையில் இருந்த நோட்டு புத்தகத்தை எடுத்தார். அதன் அட்டையில் இருந்த அந்த முக்கியமான படத்தில் அவர்கள் விரலை ஓட்டினர். பத்திரிகையிலிருந்து மிகவும் அழகாக கிழியாமல் வெட்டப்பட்ட ஒரு படம். வெள்ளை உடையில் முகத்தில் புன்னகையுடன் நிற்கும் ஒருவர். உலகம் முழுவதும் அறியப்பட்ட, பலருக்கு நிழலாக இருக்கும் அந்த பெரிய மனிதர் -MA யாசின் அலி. அந்த நொடியில் ஆன்சி டீச்சருக்கெல்லாம் புரிந்தது.
அவன் சொல்லாமல் சொன்ன அவனது ஆசை, அவனது கற்பனையில் உள்ள பாதுகாவலர், அவனது சிறிய மனதில் உள்ள ஹீரோ எல்லாம் அந்த படத்தில் இருந்தது. நிஹாலின் அப்பாவின் முகம் அதுதான். அத்தியாயம் 3. அனாதை இல்லத்தின் மௌனம். பொய்ய ஜுமா மசூதிக்கு அருகில் உள்ள அந்த பழைய 2 மாடி கட்டிடத்திற்கு தாருல் ரஹ்மா என்று பெயர். கருணையின் இல்லம். நிஹால் உட்பட 50 குழந்தைகளின் உலகம் அதுதான். பள்ளிவேன் அனாதை இல்லத்தின் முற்றத்தில் நின்றபோது நிஹால் மௌனமாக இறங்கினான். மற்ற குழந்தைகள் விளையாட ஓடியபோது அவன் நேராக தனது அறைக்கு நடந்து சென்றான். அவனது படுக்கை ஜன்னலுக்கு அருகில் இருந்தது. அங்கு அமர்ந்தால் தொலைவில் உள்ள அங்காடியின் வெளிச்சத்தை காணலாம். அவன் தனது புத்தக கட்டுகளை மேசையில் வைத்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து நின்றான். ஒவ்வொரு வாகனமும் செல்லும்போது அதில் தனது அப்பா இருந்தால் என்று அவன் எதிர்பார்ப்பான். அவனது நினைவில் அப்பாவின் முகமோ அம்மாவின் முகமோ இல்லை. 3 வயதில் ஒரு பெருநாள் அன்று நகரத்திற்கு சென்று திரும்பி வரும்போது நடந்த ஒரு பேருந்து விபத்து அவனது உலகத்தை மாற்றியமைத்தது. அதன் பிறகு இந்த அனாதை இல்லமே அவனது வீடு. என்னடா நிஹால், இன்றும் கணக்கு டீச்சரிடம் திட்டு வாங்கினியா? அறைக்கு வந்த ஆசிப் அவனை கிண்டல் செய்தான். ஆசிப்புக்கு அப்பாவும் அம்மாவும் உண்டு. விடுமுறை காலத்தில் அவர்கள் வந்து அவனை அழைத்து செல்வார்கள். அதை பார்க்கும்போது நிஹாலின் நெஞ்சு பதறும். அவன் ஒன்றும் பேசவில்லை. இரவு உணவு முடிந்த பிறகு வார்டன் அபூபக்கர் சாஹிப் அறைகளை பார்வையிட வந்தார். அவர் ஒரு கடினமான மனிதராக இருந்தாலும் உள்ளத்தில் அன்பு இருந்தது. நிஹால், நாளை PTA கூட்டத்திற்கு நான் வருகிறேன். உன் டீச்சரை பார்க்க வேண்டும். படிப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்க வேண்டும். நிஹால் மெல்ல தலையசைத்தான். எல்லோரும் உறங்கிவிட்டதை உறுதி செய்த பிறகு நிஹால் தனது போர்வையின் கீழ் நுழைந்தான். பையிலிருந்து நோட்டு புத்தகத்தை எடுத்து அந்த படத்தை வெளியே எடுத்தான். மங்கிய வெளிச்சத்தில் அவன் அந்த முகத்தை பார்த்தான். யாசின் அலியின் சிரிக்கும் முகம். அவன் அந்த படத்தில் மென்மையாக விரலை ஓட்டினான். என்னுடைய அப்பா, அவன் அறியாமல் முணுமுணுத்தான். அந்த இரவு யாரும் கேட்காத ஒரு குழந்தையின் மௌனமான பிரார்த்தனை அந்த அறையில் தங்கியிருந்தது. அத்தியாயம் 4. ஒரு ஃபேஸ்புக் பதிவு. வீட்டிற்கு வந்த பிறகும் ஆன்சி டீச்சரின் மனம் அமைதியாகவில்லை. நிஹாலின் அழும் முகம் அவரது இதயத்தில் ஒரு காயத்தை உருவாக்கியிருந்தது. தேநீர் குடிக்கும்போது அவர் தனது கணவர் ஜோசப்பிடம் இதை பற்றி பேசினார். பாவம் அந்த குழந்தை, ஜோசப் கூறினார். நாம் என்ன செய்ய முடியும் ஆன்சி? எனக்கு தெரியவில்லை ஜோசப். அவனது பார்வையை பார்த்தால் பொறுக்க முடியவில்லை. அவனது மனதில் இருப்பவர் அந்த பெரிய மனிதர். அது எப்படி நடக்கும்? நீ வீணாக பலவற்றை யோசித்து தலைவலி வாங்காதே. இவை எல்லாம் அவனது வயதின் தோல்விகள்தான். ஜோசப் சொன்னது சரியாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஆசிரியையை விடவும் ஒரு தாயின் மனதாக இருந்தது அவருடையது. சொந்த குழந்தைகள் இல்லாத வலியை இந்த குழந்தைகளின் மீதான அன்பால் அவர் மறந்தார். இரவு மிகவும் தாமதமானது. ஜோசப் உறங்கிவிட்டார். டீச்சருக்கு தூக்கம் வரவில்லை. அவர் எழுந்து கம்ப்யூட்டரை ஆன் செய்தார். ஃபேஸ்புக்கின் நீல வெளிச்சம் அறையை நிரப்பியது. எதற்காகவென்று தெரியாமல் அவர் டைப் செய்ய தொடங்கினார். யாரேனும் கவனிப்பார்கள், ஏதேனும் அதிசயம் நடக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அது ஒரு ஆத்மகதமாக இருந்தது. மனதின் பாரத்தை இறக்கி வைக்கும் ஒரு முயற்சி. அவர் நிஹாலின் பெயரையோ பள்ளியின் பெயரையோ குறிப்பிடவில்லை. இன்று எனது 4ஆம் வகுப்பு மாணவன் துக்கத்துடன் சொன்னது, PTA கூட்டத்திற்கு தனக்கு யாரும் வரமாட்டார்கள் என்று. எனக்கும் ஒரு அப்பா இருந்தால் என்று அவன் அழுதபோது என் நெஞ்சு உடைந்து போனது. அவன் அப்படி சொல்லும்போது அவனது நோட்டு புத்தகத்தின் அட்டையில் ஒரு படம் இருந்தது. மைனஸ் பத்திரிகையில் இருந்து வெட்டப்பட்ட அவன் வணங்கும் ஒரு பெரிய மனிதரின் படம். அந்த முகத்தை மனதில் வைத்து அவன் ஒரு பாதுகாவலரை ஆசைப்பட்டிருக்க வேண்டும். அந்த குழந்தையின் மௌனமான ஆசையை யாரேனும் கேட்பார்களோ? தெரியவில்லை. நடுங்கும் விரல்களுடன் அவர் போஸ்ட் பட்டனை அழுத்தினார். பின்னர் கம்ப்யூட்டரை ஆஃப் செய்து ஜன்னலுக்கு அருகில் சென்று நின்றார். வெளியே இருள் கனமாக இருந்தது. தான் செய்தது சரியா? அந்த குழந்தைக்கு வீண் நம்பிக்கை கொடுக்கிறோமா? ஆன்சி டீச்சரின் மனம் அப்போதும் பதற்றத்தில் இருந்தது. அத்தியாயம் 5. வைரலான பதிவு. வியாழக்கிழமை காலையில் எழுந்தவுடன் ஆன்சி டீச்சரின் மனதில் ஒரு பாரம் இருந்தது. இரவில்தான் செய்தது ஒரு அவசர முடிவாக இருந்துவிட்டதோ என்ற குற்ற உணர்வு அவரை துரத்தியது.
சில நண்பர்களின் லைக்குகளும் ஆறுதல் அளிக்கும் ஒரு 2 கமெண்ட்களும் எதிர்பார்த்து அவர் தொலைபேசியை எடுத்து ஃபேஸ்புக்கை திறந்தார். திரையை பார்த்தவர் ஒரு நொடி திகைத்து நின்றார். அவரது பதிவுக்கு கீழே ஆயிரக்கணக்கில் லைக்குகள், நூற்றுக்கணக்கில் ஷேயர்கள். கமெண்ட் பாக்ஸ் ஒரு ஆறு போல ஓடிக்கொண்டிருந்தது. பொய்யவின் உள்ளூர் செய்திக் குழுக்களும் வளைகுடா நாடுகளில் உள்ள மலையாளி கூட்டமைப்புகளும் அந்த பதிவை எடுத்துக்கொண்டிருந்தன. கமெண்ட்டுகள் பலவிதமாக இருந்தன. இந்த டீச்சரை பாராட்ட வேண்டும், இதுதான் உண்மையான ஆசிரியை. அந்த குழந்தையின் துக்கத்தை நினைத்தால் மனம் பதறுகிறது. அந்த பெரிய மனிதர் இதை பார்க்க யாராவது உதவியிருந்தால். இவையெல்லாம் வெறும் பப்ளிசிட்டிக்காக செய்யப்படும் வேலைகள். அந்த குழந்தைக்கு வீணாக நம்பிக்கை கொடுக்கிறார்கள். நானும் ஒரு அனாதையாக இருந்தவன். ஒவ்வொரு PTA கூட்டமும் என் நெஞ்சில் ஒரு தீயாக இருந்தது. அந்த மகனின் வலி எனக்கு புரிகிறது. ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆன்சி டீச்சரின் இதய துடிப்பை அதிகரித்தது. தான் தூண்டிவிட்ட ஒரு சிறிய தீப்பொறி ஒரு காட்டுத்தீயாக பரவியிருந்தது. மகிழ்ச்சியை விட அவருக்கு பயமே உணர்ந்தது. விஷயங்கள் கையை மீறிவிடுமோ? அதே நேரத்தில் கேரளாவில் இருந்து ஆயிரக்கணக்கில் கிலோமீட்டர்கள் தொலைவில் துபாயின் மிக உயரமான கட்டிடங்களில் ஒன்றில் உலகின் பொருளாதார வரைபடத்தை மாற்றி வரைக்கும் விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தன. MA யாசின் அலி தனது இயக்குனர் குழுவுடன் ஒரு புதிய திட்டத்தின் விவரங்களை விவாதித்துக் கொண்டிருந்தார். கோடிக்கணக்கான கணக்குகளும் உத்திகளும் அந்த அறையை நிரப்பியிருந்தன. அதே கட்டிடத்தின் மற்றொரு தளத்தில் சமூக ஊடக மேலாண்மை பிரிவில் பணிபுரியும் இளைஞரான ஃப்ரோஸ் தனது கம்ப்யூட்டர் திரையில் வைரலாகிக் கொண்டிருக்கும் ஒரு ஃபேஸ்புக் பதிவை கவனமாக வாசித்துக் கொண்டிருந்தார். பொய்ய என்ற சிறிய கிராமத்தில் இருந்து ஒரு டீச்சரின் குறிப்பு. ஃப்ரோஸின் கண்கள் ஈரமாகின. தினமும் ஆயிரக்கணக்கில் உதவி கோரிக்கைகள் அவர்களது அமைப்பு வழியாக செல்கின்றன. பெரும்பாலானவை அறக்கட்டளையின் மின்னஞ்சலுக்கு அனுப்பப்படும். ஆனால் இதில் ஏதோ ஒரு தனித்தன்மை இருந்தது. ஒரு டீச்சரின் அச்சமின்மை, ஒரு குழந்தையின் மௌனமான ஆசை, நோட்டு புத்தகத்தில் உள்ள அந்த படத்தின் விவரங்கள். இவை எல்லாம் அவனது இதயத்தை தொட்டன. அவன் அந்த பதிவின் இணைப்பை காப்பி செய்து BR பிரிவு தலைவரான மிஸ்டர் மேனனுக்கு அனுப்பினான். அதோடு ஒரு குறிப்பும் இணைத்தான். சார், இதை ஒரு முறை பாருங்கள். இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது. 5 நிமிடங்களில் மேனனின் பதில் வந்தது. ஃப்ரோஸ், நமக்கு தெரியும். இது போன்ற உணர்ச்சிகரமான கதைகளை நாம் தினமும் பார்க்கிறோம். இதற்கு பதிலளிக்க நின்றால் அதற்கு மட்டுமே நேரம் இருக்கும். அறக்கட்டளையின் பொது மின்னஞ்சலுக்கு அனுப்பு. அவர்கள் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் செய்வார்கள். ஃப்ரோஸ் நிராசையுடன் நாற்காலியில் சாய்ந்தான். மேனன் சொன்னது சரி. நடைமுறையில் சிந்தித்தால் அதுதான் சரி. ஆனால் அவனது மனம் அந்த 4ஆம் வகுப்பு மாணவனுடன் இருந்தது. அத்தியாயம் 6. பயத்தின் நிழல்கள். பள்ளியில் வந்தவுடன் ஆன்சி டீச்சர் ஒரு அசௌகரியத்தில் இருந்தார். ஸ்டாஃப் அறையில் பலர் அவரை விசித்திரமாக பார்ப்பது போல உணர்ந்தார். சிலர் வந்து டீச்சரின் பதிவு வைரலாகிவிட்டது என்று சிரித்தனர். மற்றவர்கள் ஒன்றும் பேசாமல் ஒதுங்கினர். இடைவேளை நேரத்தில் தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணன் மாஷ் டீச்சரை அலுவலகத்திற்கு அழைத்தார். அவர் அமைதியானவராகவும் விதிகளை மட்டுமே பின்பற்றுபவராகவும் இருந்தார். ஆன்சி, நான் அந்த ஃபேஸ்புக் பதிவை பார்த்தேன், அவர் தீவிரமாக கூறினார். டீச்சரின் நல்ல மனசு எனக்கு தெரியும், ஆனால் இது தேவையா? பள்ளியின் பெயர் இதில் இழுக்கப்பட்டுவிட்டது. உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு பெரிய ஆளுமை இதற்கு மறுபுறம் இருக்கிறார். இது ஏதேனும் பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தால் நாம் என்ன செய்வோம்? மாஷ், அந்த குழந்தையின் நிலையை பார்த்தபோது என்னால் தாங்க முடியவில்லை. அதனால்தான் டீச்சருக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை. எனக்கு அது புரிகிறது. ஆனால் நாம் இன்னும் கொஞ்சம் நடைமுறையாக சிந்திக்க வேண்டும். எப்படியோ இனி ஒன்றும் செய்ய முடியாது. ஏதேனும் பிரச்சனை வந்தால் ஒன்றாக எதிர்கொள்வோம், அவர் முடித்தார். டீச்சருக்கு சற்று ஆறுதல் கிடைத்தாலும் பயம் முழுமையாக விலகவில்லை. இவை எதுவும் அறியாமல் நிகால் வகுப்பறையில் அமர்ந்து நாளை பற்றி நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். மதிய உணவு உண்ணக்கூட அவன் செல்லவில்லை. நண்பர்கள் விளையாட அழைத்தபோது ஒதுங்கினான். அவன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து அமர்ந்திருந்தான். ஒவ்வொரு இலை அசைவும் அவனை பயமுறுத்தியது. நாளை என்ற நாள் வராமல் இருந்தால் என்று அவன் ஆசைப்பட்டான். அன்று மாலை அனாதை இல்லத்தில் வார்டன் அபூபக்கர்
சாஹிப் நிகாலின் துக்கத்தை கவனித்தார். அவர் அவனை அருகில் அழைத்தார். வா, நாம் அங்காடி வரை செல்வோம். நிகால் ஒன்றும் பேசாமல் அவருடன் நடந்து சென்றான். பொய்யவின் சிறிய டவுனில் உள்ள துணிக்கடையில் அபூபக்கர் சாஹிப் அவனுக்கு ஒரு புதிய சட்டை வாங்கினார். நீல நிறத்தில் சிறிய வடிவங்கள் உள்ள ஒரு சட்டை. இதை நாளை PTA கூட்டத்திற்கு அணிந்து செல். புது உடை அணியும்போது ஒரு மகிழ்ச்சி வரும். அவர் அந்த சட்டையை அவனது கையில் கொடுத்தார். நிகால் அந்த சட்டையை பார்த்தான். அவனது வறண்ட கண்களில் ஒரு ஈரம் பரவியது. அவன் அன்புடன் வார்டனை பார்த்தான். அந்த பார்வையில் 1000 நன்றிகள் இருந்தன. ஒரு குழந்தையின் மௌன பிரார்த்தனை. அந்த இரவு அவன் தனது புதிய சட்டையை அழகாக மடித்து தலையணையின் அருகில் வைத்தான். அதற்கு அப்பால் அவனது நோட்டு புத்தகமும் அதில் உள்ள சிரிக்கும் படமும் இருந்தன. இந்த மூன்றும் அவனுக்கு ஒரு புதையலாக இருந்தன. அவன் அவற்றை மார்போடு அணைத்தான். வெளியே நிலவொளி பரவத் தொடங்கியிருந்தது. நாளைய பகல் எப்படி இருக்குமென்று எண்ணிய போது அந்த குழந்தை மனது மீண்டும் பதற்றமடைந்தது. வியாழக்கிழமை மாலை துபாயில் தனது பரபரப்பான வேலையை முடித்துவிட்டு தனது அடுக்குமாடி குடியிருப்புக்கு திரும்பிய போதும் ஃப்ரோஸின் மனது அமைதியற்று இருந்தது. பொய்யாவில் உள்ள அந்த ஆசிரியையின் பதிவு, நோட்டு புத்தகத்தில் உள்ள படம் மற்றும் 4ஆம் வகுப்பு மாணவனின் முகம் ஆகியவை அவனது எண்ணங்களை சூழ்ந்து கொண்டிருந்தன. திருமேனனின் நடைமுறை பதில் அவனை ஏமாற்றியிருந்தது. சட்டங்களுக்கும் மரபுகளுக்கும் அப்பால் ஒரு கருணை இருக்கிறது. அந்த குழந்தைக்கு அது கிடைக்க வேண்டும். நிறைய யோசித்த பிறகு அவன் ஒரு முடிவு எடுத்தான். அது ஒருவேளை அவனது வேலையை கூட பாதிக்கலாம். இருப்பினும் பரவாயில்லை. அவன் தனது மடிக்கணினியை திறந்தான். யாசின் அலி சாஹிபின் மகளும் அறக்கட்டளையின் தொண்டு நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபடுபவளுமான சுமையாவின் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரியை அவன் கண்டுபிடித்தான். நேரடியாக அனுப்பினால் அது கவனிக்கப்படாமல் போகலாம். ஆனால் ஒரு மகளின் இதயத்துடன் பேசினால் ஒருவேளை ஏதாவது மாற்றம் ஏற்படலாம். அவன் அந்த பேஸ்புக் பதிவின் இணைப்பையும் அதன் மலையாள கருத்துகளின் ஒரு சிறிய ஆங்கில மொழிபெயர்ப்பையும் சேர்த்து சுமையாவுக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பினான். மதிப்பிற்குரிய மேடம், மன்னிக்கவும், விதிகளை மீறியே இதை அனுப்புகிறேன். ஆனால் என் மனசாட்சி என்னை அனுமதிக்கவில்லை. கேரளாவில் உள்ள ஒரு கிராமத்திலிருந்து வந்த இந்த பதிவு உங்களின் கவனத்திற்கு வந்திருக்கலாம். இது ஒரு சாதாரண உதவி கோரிக்கை அல்ல. இது ஒரு குழந்தையின் மௌன ஆசை. அவனது உலகில் உள்ள ஹீரோ உங்கள் தந்தை. இதில் ஒரு நன்மை இருப்பதாக என் மனது சொல்கிறது. தயவு செய்து இதை கவனிக்கவும். நடுங்கும் விரல்களுடன் அவன் அனுப்பு பொத்தானை அழுத்தினான். இனி நடப்பது எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள அவன் தயாராக இருந்தான். அத்தியாயம் 10. ஒரு மகளின் மனது. அந்த இரவு தனது குழந்தைகளை தூங்க வைத்த பிறகு சுமையா தினசரி அறிக்கைகளை பரிசோதித்துக் கொண்டிருந்தாள். ஆயிரக்கணக்கான மின்னஞ்சல்களுக்கு மத்தியில் ஃப்ரோஸின் செய்தி ஏனோ அவளது கவனத்தை ஈர்த்தது. அதன் தலைப்பில் ஒரு நேர்மை இருந்தது. அவள் அந்த இணைப்பை திறந்து ஆன்சி ஆசிரியையின் பதிவை படித்தாள். ஒவ்வொரு வார்த்தையும் அவளது இதயத்தை தொட்டது. ஒரு அனாதை குழந்தை, அவனது தந்தையை பற்றிய துக்கம், நோட்டு புத்தகத்தில் உள்ள படம். அவளுக்கு தனது தந்தையின் பழைய காலம் நினைவுக்கு வந்தது. கஷ்டங்களும் இல்லாமையும் நிறைந்த நாட்கள். ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்பட்ட, பழைய ஆடைகளை அணிந்து பள்ளிக்குச் சென்ற ஒரு குழந்தை பருவம் அவருக்கு இருந்ததாக அவள் பலமுறை கேட்டிருந்தாள். இந்த குழந்தையின் ஆசை பணமோ செல்வமோ இல்லை, ஒரு நாள் அருகாமையே, ஒரு பாதுகாவலரின் நிழலே. அவள் ஃப்ரோஸுக்கு ஒரு ஒற்றை வரியில் பதில் அனுப்பினாள். இதை என் கவனத்திற்கு கொண்டு வந்ததற்கு நன்றி, ஃப்ரோஸ். நான் இதை பார்க்கிறேன். ஃப்ரோஸின் இதயத்தில் ஒரு ஆறுதலின் குளிர்ச்சி பரவியது. ஒரு சிறிய நம்பிக்கை. நள்ளிரவு 11 மணிக்கு அருகில் M.A. யாசின் அலி தனது தினசரி அதிகாரப்பூர்வ பரபரப்புகளை முடித்துவிட்டு வீட்டில் உள்ள படிப்பறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். உலகம் தூங்கத் தொடங்கும்போதுதான் அவருக்கு பெரும்பாலும் தனக்கென ஒரு தருணம் கிடைக்கும். அப்போதுதான் சுமையா அங்கு வந்தாள். அவள் கையில் ஒரு டேப்லெட் இருந்தது. அப்பா, இதை பார்க்க வேண்டும். அவள் அந்த பேஸ்புக் பதிவை அவருக்கு நீட்டினாள். அவர் கண்ணாடியை சரி செய்து அதை மெதுவாக படித்தார். ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு கருத்தையும் அவர் கவனித்தார். படித்து முடித்த பிறகும் அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. டேப்லெட்டை வாங்கி அந்த பதிவில் யாரோ பகிர்ந்த நிகாலின் பள்ளியின் ஒரு மங்கிய படத்தை அவர் நீண்ட நேரம் பார்த்தார்.
அவரது முகம் உணர்ச்சியற்று இருந்தது. சில நிமிடங்களின் மௌனத்திற்கு பிறகு அவர் சுமையாவை பார்த்தார். அவரது கண்களில் ஒரு தனித்துவமான பிரகாசம் இருந்தது. சுமி, நாளை காலை கோழிக்கோட்டுக்கு ஒரு விமானத்தை முன்பதிவு செய்ய வேண்டும். நாளையே எனது எல்லா கூட்டங்களையும் ஒத்திவைக்க ராஜனிடம் சொல்லு. இது ரகசியமாக இருக்க வேண்டும், யாரும் அறியக்கூடாது. சுமையா ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தாள். அப்பா, போகிறீர்களா? அவர் ஒரு புன்னகை புரிந்தார். ஒரு குழந்தை தனது அப்பாவை அழைத்தால் போகாமல் இருக்க முடியுமா? அந்த நிமிடத்தில் அந்த அறையில் கோடிக்கணக்கான வணிக பேரரசை ஆளும் எம்.ஏ. யாசின் அலி பொய்யாவில் உள்ள ஒரு 4ஆம் வகுப்பு மாணவனின் அப்பாவாக மாறினார். வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதித்தது நிஹாலின் மனதில் உள்ள பாரத்தை அதிகரித்தவாறு. அந்த நாள் வந்துவிட்டது. அவன் அபூபக்கர் சாஹிப் வாங்கிக் கொடுத்த நீல சட்டையை அணிந்தான். கண்ணாடியில் பார்த்தபோது தனது பிரதிபிம்பத்தை அவனால் அடையாளம் காண முடியவில்லை. முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைக்க முயற்சித்தான், ஆனால் தோல்வியடைந்தான். பள்ளிக்கு செல்லும் வழியில் அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அனாதை இல்லத்தின் வேன்பள்ளி முற்றத்தில் நின்றபோது அவனது இதயம் துடிக்கத் தொடங்கியது. பள்ளி முற்றம் பெற்றோர்களால் நிரம்பியிருந்தது. ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் மகிழ்ச்சி. ஆன்சி ஆசிரியை பள்ளிக்கு வந்தது முதல் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தார். பதிவு வைரலான பிறகு எல்லோரும் தன்னை எப்படி நடத்துவார்கள் என்ற பயம் அவரை அலைக்கழித்தது. அவர் நிஹாலை பார்த்தார். அவனது வாடிய முகத்தை பார்த்தபோது ஆசிரியையின் இதயம் பதறியது. தன்னால்தான் அவன் இன்னும் வேதனைப்படுகிறானா? பயப்படாதே மகனே, ஆசிரியை இருக்கிறேன் இல்லையா என்று அவர் அவனது தலையை தடவினார். அவன் அவரை பார்த்து ஒரு புனான் முயற்சித்தான். மதியம் 2 மணிக்கு பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் தொடங்கியது. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகமாக தோன்றியது. நிஹால் அபூபக்கர் சாஹிபுடன் கூடிய பின் பெஞ்சில் அமர்ந்து தனது கால் விரல்களை பார்த்து யாரும் பார்க்காத ஒரு இடத்தில் மறைய விரும்பினான். மதியம் 2 மணிக்கு பள்ளி மண்டபத்தில் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் தொடங்கியது. தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணன் மாஸ்டர் வரவேற்பு உரை நிகழ்த்தினார். பள்ளியின் ஆண்டு அறிக்கை வழங்கப்பட்டது. ஒவ்வொரு வகுப்பு ஆசிரியரும் தங்கள் வகுப்பறைகளுக்கு பெற்றோர்களை அழைத்தனர். 4ஆம் வகுப்பு B-யின் கூட்டம் அவர்களது வகுப்பறையில் நடைபெற்றது. ஆன்சி ஆசிரியை ஒவ்வொரு குழந்தையின் கல்வி விஷயங்களை அவர்களது பெற்றோர்களுடன் பேசினார். அறையில் மகிழ்ச்சியுடன் பேசும் பெற்றோர்களின் குரல்கள் எதிரொலித்தன. பின்புற பெஞ்சில் அபூபக்கர் சாஹிபின் நிழலில் நிஹால் தலைகுனிந்து அமர்ந்திருந்தான். ஒவ்வொரு நிமிடமும் அவனது கடைசி நம்பிக்கையும் அணைந்து கொண்டிருந்தது. அவன் தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். ஏன் இப்படி ஒரு ஆசையை மனதில் வைத்திருந்தேன்? ஆன்சி ஆசிரியையின் இதயம் வேதனையால் நொறுங்கியது. அவனது முகத்தை பார்க்க அவருக்கு தைரியம் இல்லை. தான் கொடுத்த வெறும் நம்பிக்கையால் அவன் இன்னும் வேதனைப்படுகிறானா? நேரம் 2:30 மணியை கடந்துவிட்டது. இனி யாரும் வரமாட்டார்கள். எல்லாம் முடிந்துவிட்டது. அபூபக்கர் சாஹிப் நிஹாலின் தோளில் தட்டினார். போகலாம் மகனே. நிஹால் கண்ணீருடன் எழுந்தான். அவனது கால்கள் பழு ஏற்றியது போல் இருந்தன. ஆன்சி ஆசிரியையை பார்க்காமல் வாசலுக்கு நடந்தான். அப்போதுதான் அது நடந்தது. பள்ளி வாசலில் அந்த நிமிடம் வரை காணாத ஒரு மௌனம். தூசி படிந்த அந்த கிராமிய பாதையில் கருப்பு நிறத்தில் உள்ள 3 ஆடம்பர கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பள்ளி முற்றத்தில் நுழைந்தன. அந்த கார்களுக்கு வழிவகுக்கும் வகையில் ஒரு காவல்துறை ஜீப் முன்னால் சென்றது. பள்ளி முற்றத்திலும் மண்டபத்திலும் நின்றிருந்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒரே மாதிரி ஆச்சரியமடைந்தனர். இது யார்? கல்வி அமைச்சரா? மாவட்ட ஆட்சியரா? யாரும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. முன்னால் உள்ள கார் பள்ளி அலுவலகத்தின் முன் நின்றது. அதன் கதவு திறந்து கருப்பு உடைகள் அணிந்த பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியே வந்தனர். அவர்கள் சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்தனர். பின்னர் பின்புற கதவை திறந்தனர். வெள்ளை கதர் உடை அணிந்து முகத்தில் தீவிரமும் அமைதியும் கலந்த பாவத்துடன் உலகம் மதிக்கும் அந்த மனிதர் காரில் இருந்து இறங்கினார். எம்.ஏ. யாசின் அலி. ஒரு நிமிடம் பள்ளி முற்றம் மூச்சடைத்து நின்றது. பின்னர் உணர்வின் ஒரு பெரிய அலை அனைவரையும் தாக்கியது. மக்களிடையே ஒரு முணுமுணுப்பு எழுந்தது. சிலர் நம்ப முடியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். சிலர் மொபைல் போனை எடுத்து அந்த காட்சியை பதிவு செய்ய முயற்சித்தனர். அவர் இவற்றையெல்லாம் கவனிக்கவில்லை.
சுற்றியுள்ள சலசலப்புகளை புறக்கணித்து அமைதியான புன்னகையுடன் அவர் பள்ளி கட்டிடத்தை நோக்கி நடந்தார். தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணன் மாஸ்டர் பதற்றத்துடன் அலுவலகத்திலிருந்து ஓடி வந்தார். என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை. யாசின் அலி அவரிடம் சென்று புன்னகையுடன் கை கொடுத்தார். பயப்பட வேண்டாம், நான் ஒரு பெற்றோராக வந்திருக்கிறேன். அவர் சுற்றிலும் பார்த்தார். 4ஆம் வகுப்பு பி எங்கே? ஆச்சரியத்தில் உறைந்து நின்ற ஒரு ஆசிரியை வகுப்பறையை கை காட்டினார். அவர் வகுப்பறையின் வாசலுக்கு வந்தார். அப்போது வெளியே பெரிய கூட்டம் உருவாகியிருந்தது. வாசலை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்த நிகால் பின்னால் கேட்ட சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்தான். வாசலில் நிற்கும் ஆளை பார்த்தவுடன் அவன் திகைத்து நின்றான். அவனது மூச்சு ஒரு நொடி நின்றது. இது கனவா, இது உண்மையா? அவனது நோட்டு புத்தகத்தில் உள்ள படத்தில் இருக்கும் அதே உருவம், அதே புன்னகை. யாசின் அலி கூட்டத்தின் நடுவே நடந்து நிச்சலமாக நிற்கும் நிகாலின் முன் வந்தார். அவர் அவனுக்கு முன் மண்டியிட்டு அந்த குழந்தையின் கண்களை அன்புடன் பார்த்தார். மகனின் நோட்டு புத்தகத்தின் மேல் ஒரு புகைப்படம் இருப்பதாக ஒரு ஆசிரியை எழுதியதை பார்த்தேன். அவரது குரல் அமைதியாகவும் மென்மையாகவும் இருந்தது. அந்த புகைப்படத்தில் உள்ளவர் நேரில் வந்தால் அப்பாவாக இருக்குமா? அந்த கேள்வியை கேட்டவுடன் நிகால் தனது எல்லா கட்டுப்பாடுகளையும் இழந்தான். ஒரு பெரிய முனகலுடன் அழுது கொண்டு அவர் மார்பில் விழுந்தான். அப்பா! அந்த ஒரு வார்த்தையில் எல்லாமே இருந்தது. அவனது துக்கம், காத்திருப்பு, மகிழ்ச்சி, அன்பு எல்லாம். யாசின் அலி அவனை இறுக அணைத்தார். அந்த பெரிய மனிதரின் கண்களும் சற்று ஈரமாகியிருந்தன. அந்த பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் ஒரு காலி நாற்காலிக்கு பதிலாக உலகம் மதிக்கும் அந்த பெரிய மனிதர் அமர்ந்தபோது ஒரு குழந்தையின் மௌன பிரார்த்தனைக்கு கிடைத்த மிக அழகான பதிலாக அது மாறியது. பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தின் அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு பிறகு தலைமை ஆசிரியரின் வேண்டுகோளின்படி எம்.ஏ. யாசின் அலி மைக் அருகில் வந்தார். மண்டபம் மௌனமாக இருந்தது. எல்லோரும் ஒரே விஷயத்திற்காக காத்திருந்தனர். இது எப்படி நடந்தது என்று தெரிந்து கொள்ள. அவர் நிகாலை அருகில் நிற்க வைத்து பேசத் தொடங்கினார். அன்பிற்குரியவர்களே, நான் இன்று இங்கு ஒரு தொழிலதிபராகவோ பேச்சாளராகவோ வரவில்லை. இங்கு நிற்கும் என் மகனின் அப்பாவாக வந்திருக்கிறேன். அவர் நிகாலின் தலையை தடவினார். நீங்கள் பலர் ஆச்சரியப்படலாம், நான் எப்படி இங்கு வந்தேன் என்று. துபாயில் உள்ள எனது பரபரப்பான வாழ்க்கையில் கேரளாவில் உள்ள இந்த சிறிய கிராமத்தில் ஒரு குழந்தையின் மனதில் உள்ள ஆசையை நான் எப்படி அறிந்தேன் என்று. அதற்கு 3 பேர் காரணம். அவர் தொடர்ந்தார். முதல் நபர் இந்த குழந்தையின் வேதனையை தனது வேதனையாக கண்டு அவனது மௌன ஆசையை உலகத்திற்கு வெளிப்படுத்த தைரியம் காட்டிய இந்த பள்ளியின் ஆன்சி ஆசிரியை. அவர் ஆசிரியையை பார்த்து புன்னகைத்தார். ஆசிரியையின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. இரண்டாவது நபர் என் நிறுவனத்தில் ஒரு சாதாரண ஊழியரான ஃப்ரோஸ் என்ற இளைஞன். ஆயிரக்கணக்கான செய்திகளில் இந்த ஒரு குறிப்பில் உள்ள நன்மையை அடையாளம் கண்டு விதிகளுக்கு அப்பால் ஒரு மனிதனாக சிந்தித்தவன். இந்த தகவலை என் கவனத்திற்கு கொண்டு வந்தவன். மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான நபர் என் மகள் சுமையா. இந்த பதிவை எனக்கு காண்பித்து, அப்பா, உலகில் உள்ள எல்லா பரபரப்புகளையும் விட ஒரு குழந்தையின் கண்ணீர் பெரியது என்று சொன்னவள். அவளது வார்த்தைகள் என் பழைய காலத்தை நினைவூட்டின. பல ஆசைகள் இருந்தும் யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் அடக்கி வாழ்ந்த ஒரு குழந்தை பருவம் எனக்கும் இருந்தது. அதனால் இந்த மகனின் அழைப்பை கேட்டபோது என்னால் வராமல் இருக்க முடியவில்லை. நினைவில் கொள்ளுங்கள், நம் குழந்தைகளின் மனதில் உள்ள ஆசைகள் சிறியவையாக இருக்கலாம். ஆனால் அவை அவர்களுக்கு அளிக்கும் மகிழ்ச்சி மிக பெரியது. அவர்களின் கனவுகளுக்கு சிறகுகளை வழங்க வேண்டியவர்கள் நாமே. அவர் பேசி முடித்தார். பின்னர் அவர் ஒரு அறிவிப்பு செய்தார். இன்று முதல் நிகால் என் மகன். அவனது கல்வி உட்பட எல்லாவற்றையும் என் அறக்கட்டளை கவனித்துக் கொள்ளும். அதோடு நிற்கவில்லை. பொய்யா அரசு முதல் நிலைப்பள்ளியின் புதுப்பித்தலுக்கு ஒரு பெரிய தொகையையும் தாருல் ரஹ்மா அனாதை இல்லத்தின் செயல்பாடுகளுக்கு 1 ஆண்டு மானியத்தையும் அவர் உறுதியளித்தார். கரகோஷங்களுக்கு மத்தியில் நிகால் தனது புதிய அப்பாவை ஆச்சரியத்துடனும் பக்தியுடனும் பார்த்து நின்றான். போக வேண்டிய நேரம் வந்தபோது யாசின் அலி நிகாலை அருகில் அழைத்தார். அப்பாவுக்கு இப்போது போக வேண்டும், ஆனால் நான் அழைப்பேன். மகன் நன்றாக படிக்க வேண்டும், பெரிய மனிதனாக வேண்டும். அவர் தனது தனிப்பட்ட எண்ணை எழுதிய ஒரு அட்டையை அவனுக்கு கொடுத்தார். எந்த தேவை இருந்தாலும் இந்த எண்ணுக்கு அழை. நிகால் கண்ணீருடன் தலையசைத்தான். கார் பள்ளி முற்றத்திலிருந்து நகர்ந்தபோது அவன் கையசைத்தான். அந்த கார் கண்ணிலிருந்து மறையும் வரை அவன் அங்கேயே நின்றான்.
அது ஒரு முடிவு இல்லை, ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக இருந்தது. சில மாதங்களுக்குப் பிறகு பொய்யா பள்ளியின் தோற்றம் மாறியிருந்தது. நிஹால் வகுப்பறையில் மிகவும் மகிழ்ச்சியான குழந்தையாக இருந்தான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவன் தனது அப்பாவை வீடியோ அழைப்பில் அழைப்பான். மணிக்கணக்காக பேசுவான். வகுப்பறையின் ஜன்னல் அருகில் அமர்ந்து ஆன்சி ஆசிரியை இந்த காட்சியை பார்க்கும்போது அவரது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. ஒரு குழந்தையின் மௌன பிரார்த்தனை, ஒரு ஆசிரியையின் கருணை, ஒரு பெரிய மனிதரின் நன்மை, இவை எல்லாம் சேர்ந்தபோது ஒரு புதிய வரலாறு படைக்கப்பட்டது.